சரி, வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். எல்லாம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுமே. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை யாவரும் நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். சரி, கர்த்தர் இந்த நாளிலும் அவர் நம்மோடு அவர் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமுண்டாவதாக. விசேஷம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் விசேஷம். இன்னைக்கு வார்த்தை யாருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொன்னா, ஆண்டுடைய வார்த்தை யாருக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா நல்ல திகட்டாம இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனங்கள் மிக மிக திகட்டாத ஒரு வார்த்தையா இருக்க போகுது. ஆமென். சரி, அப்போ மற்றவங்களாம் கிளம்பலாம் அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிக்கலாம். சரி, நீ ஊழியம் பண்ணுறவங்களாம் போல இருக்குது. இல்லவே இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவருக்காக ஒரு வேலை செய்யக்கூடிய, பணிவிடை வேலை செய்யக்கூடிய தம்பி அருமையான ஜெரோம் கூட யாருடைய ஊழியக்காரன்? பிரைஸ்ல எத்தனை சந்தோஷப்படுறீங்க? ஆமா, இந்த சபையை தொடச்சி தூத்து போடுகிற கால்வின் யாருடைய ஊழியக்காரன்? ஆமா. ஐயோ, விசுவாசிக்கலையே. ஹல்லேலூயா. ஆமென். ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி கொடுப்போம்னு சொன்ன உடனே என் கூட வந்த வாலிப தம்பிமார் சகோதரமார் யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். அப்போ பாஸ்டர், உங்க கூட இருக்கிறவங்க மட்டும்தான் ஊழியக்காரங்க, அப்ப நாங்களா இல்லையா நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறா, இந்த ஊழியத்திற்காக பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற, தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப இப்ப எத்தனை பேருக்குள்ள மனசுல வந்திருக்குது இன்னைக்கு வார்த்தை எனக்கு தான் சொல்லி? அப்ப எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கு நம்ம எல்லாம் யாரு? ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விதமான ஊழியக்காரங்க. நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்க? நான் சபை மேய்ப்பனாகிய ஒரு ஊழியக்காரர். அவர் இசை வாசிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர். மற்றவர்கள் சில பணிவிடை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள். நீங்க நெகேமியா கூட சேனைக்கு ஒரு கூட்டம் போச்சு. சில கூட்டங்கள் யுத்தத்துக்கு போனார்கள். அவங்க வீட்டுல சில சகோதரிமார்கள் அவர்களுக்காக தேவசந்திர ஜெபித்தது போல, சில பிள்ளைகள் நீங்க எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க நீங்க ஜெப ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பேருமே ஊழியக்காரன். ஆண்டவர் என்று சொன்னாரு, ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கும் ஆண்டவரே. அப்பதான் நான் கேள்வி கேட்டேன், என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க? அப்பதான் எனக்கு விவரிச்சாரு, டேய் இது எல்லாமே யாருதான்? ஊழியக்கார கூட்டம் தான் சொன்னாரு. ஹல்லேலூயா. இது எல்லாருமே விசுவாச கூட்டம் அல்ல, விசுவாசிகள் கூட்டம் அல்ல. உனக்கு நான் கொடுக்கிற ஒவ்வொரு கோதுமை மணியும் அதில் மண்ணில் விழுந்து 30, 60, 100 கனி கொடுக்கிற கோதுமை மணிகளாக இந்த பரலோக சாட்சி ஊழியத்துல கர்த்தர் விதைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இயேசுவோட இருந்தது விசுவாச கூட்டம் அல்ல, சீஷர் கூட்டம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். இயேசுவோட இருந்த 12 சீஷர்கள் பாரம்பரியமா வரல, வந்திருந்தால் கடைசியா ரத்தத்தை சிந்தி மரித்த அப்போஸ்தலர்களா சீஷர்களை மாற ஆரம்பித்தாங்க. ஆண்டவருக்காக தேசங்களுக்கு போனாங்க, கர்த்தருக்காக தன்னுடைய மானத்தை விட்டாங்க, கர்த்தருக்காக தன்னுடைய பதவியை விட்டாங்க, ஆண்டவருக்காக தன் அவமானப்பட ஆரம்பித்து சாகுற வரைக்கும் தேவனுக்காகவே வாழ்ந்து செத்தாங்க. ஆமென். எஸ். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வாசிப்போம் தேவனுடைய வார்த்தையை. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க காட்வின். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ சரீரத்துல ஒரு மாதிரி புல் அரிச்சிருப்ப நினைக்கிறேன். நல்ல கரத்தை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற விதமா சந்தோஷமா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எஸ். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஊழியக்காரனாகிய செருபாபேலே, என் ஊழியக்காரனாகிய உன் பேரை போட்டுக்கோ, என் ஊழியக்காரியாகிய இந்த சகோதரி, என் ஊழியக்காரனாகிய சாமுவேல், என் பேரை நான் போட்டுக்கிறேன், உன் பேரை போட்டுக்க. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். கர்த்தருக்காக எழும்பி வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தை இப்பவுமே பெற்றுக்கொள்வோம். வாக்கு தந்ததை சுதந்திரிக்க ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர்
ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் முத்திரை மோதிரமா வைப்பேன், உன்னை விசேஷமாய் வைப்பேன். அந்த நாட்கள் இருந்த காரியங்கள், ராஜாவின் கையில மோதிரம் இருக்கும், முத்திரை மோதிரம். அவர் அந்த மோதிரத்தை வச்சு சீல் இருக்கும், அதை கொடுத்து ஒரு பத்திரத்துல அனுப்பினாருன்னு சொன்னா அது அப்படியே நடப்பதற்கு, கட்டளை கொடுப்பதற்கு சமம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்துல இருக்கக்கூடிய முத்திரை மோதிரமா ஆண்டவர் உன்னையும் என்னையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இதே பகுதியில, நீ போகிற பகுதியில கர்த்தர் உன்னை அந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்க வைப்பார். ஹல்லேலூயா. சில கல்லூரியுடைய சர்டிபிகேட் வந்து வேல்யூவா இருக்கும், அரசாங்கத்தினுடைய முத்திரைகள். ஏன்னா அதிகாரம், அரசாங்கத்துடைய ஒரு முத்திரை போட்டா சாதா வெத்து பேப்பர்ல கையெழுத்து இல்லாம போட்டா ஒண்ணும் நடக்காது. இதே அரசாங்கத்துடைய ஒரு முத்திரை போட்டு கொடுக்கறோமா, ஒரு கல்லூரியுடைய முத்திரை சர்டிபிகேட் இருக்குதா, அதோடைய மதிப்பே வேறதான். ஹல்லேலூயா. ஒரு செக் இருக்குது, செக்ல சைன் மட்டும் இம்பார்ட்டன்ட்னா சைனை போட்டு கொடுக்கிறேன். ஆனா அந்த பேங்க்னுடைய முத்திரை இல்லைன்னா என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது. இன்னைக்கு ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில என்ன இருக்குது, டேட் போட்டாச்சு, செக்ல பேர் எழுதியாச்சு, உன் கையெழுத்தையும் போட்டாச்சு, ஆனா அது இன்னும் செல்லுபடி ஆகாம இருக்குது. ஆனா இந்த மாதத்திலிருந்து என் ஆண்டவர் சொல்லுகிறா, நான் முத்திரைய போடுகிறேன். நான் உன் பேர, நீ கூடாரத்துல வாழலாம், நீ ஒரு அறைக்குள்ள வாழலாம், நீ ஆண்டவருக்காக நீங்க சபையை துடைக்கலாம், நீ ஆண்டவருக்காக பத்திரிகை ஊழியத்துக்கு வரலாம், ஆண்டவருக்காக தெருக்களை நீ சுத்தி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், உன் வீட்டுல உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறா, உன்னை குறித்து சொல்லுகிறா, நான் பண்ண முத்திரை மோதிரமாக இனி வருகிற நாட்களை நான் வைப்பேன். கயாஸ் நல்ல கரங்களை தட்டி, ஓ ராஷாந்தனமா, எஸ் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒரு முத்திரை மோதிரமா வைக்க போகிறார். யோசித்து பாருங்களேன். ஆண்டவருக்காக எழும்புற பிள்ளைகளுக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். வேதத்துல சிலரை பார்க்கலாம், யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, கிழக்கத்திய புத்திரது எல்லாரிலும் யோபு பெரியவனா இருந்தாராம். அப்படின்னா ராஜாவுக்கு சமம். ஆமென். எல்லா சுகங்கள் இருந்துச்சு, சொத்து சுகம், வேலையாட்கள், திரளான பணிவிடை ஆட்கள். ஏன்னா ஒட்டகமே 3000 ஒட்டகம் இருந்துச்சா யோபுவுக்கு அந்த நாட்கள்ல. ஒட்டகம் எதற்கு பயன்படும், பயணம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம பயணம் எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வீட்டுல சொல்லுங்க. பைக்ல பயணம் செய்யறோம். என்கிட்ட ஒரு பைக் இருக்கு, நான் என்ன பண்றேன், உட்காந்துக்கிட்டு நான் அதுல பயணம் செஞ்சுட்டு போயிருந்தேன். நம்ம பிரதர் தர்மராஜ் அவங்க கிட்ட ஒரு பைக் இருக்கு, அதுல எல்லாத்தையும் ஒரு பைக். அப்போ அன்னைக்கு யோபு பயணம் செய்யணும்னு அவருக்கு எத்தனை பைக் இருந்துச்சு? ஏய் சத்தமா சொல்லுங்க. எனக்கு இப்ப எத்தனை பைக் இருக்குது? ஒரு பைக். பாஸ்டர் பாரா உடம்புக்கு ஏத்த பைக் வாங்க தரான்னு பாரு, டான்ஸ் நடத்தலாம் இவரு போவாரு. அப்போ நம்ம பைக் ஒரு பைக். அன்னைக்கு யோபுவுக்கு நினைச்சா 3000 பைக் இருக்கு. அவர் எந்த நேரத்துல எந்த பைக் வேணாலும் என்ன பண்ணலாம், 4 பைக் 4 ஒட்டகத்தையும் ஒன்னா கட்டிட்டு கூட ரதமாக்கி அவர் போகலாம். ஐயோ புரியுதா? ஆமென். 500 கழுதைகள் இருந்துச்சா. கழுதைகள் எதற்கு சமம்? எதுக்கு? எட்டி உதைக்கிறதுக்கா? பொதி மூட்டை சுமப்பதற்கு. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணா ஒரு ஷேர் ஆட்டோல போட்டு என்ன பண்றோம், தூக்கிட்டு போறோம். அப்போ அன்னைக்கு யோபுக்கு எத்தனை ஷேர் ஆட்டோ இருந்துச்சு? கவனிக்கிறீங்களா? 500. அப்ப அவர் நினைச்சு பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரு எவ்வளவு பெரிய ஆளு. வீட்டுல வேலைக்காரங்க இருந்தாங்களாம். 3000 ஒட்டகத்தை ஆகாரம் கொடுத்து மேய்க்கணும்னா சும்மாவா? எத்தனை வேலைக்காரர்கள் வச்சிருப்பான். ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்துட்டு அதுக்கு பின்னாடி போக முடிய மாட்டேங்குது நமக்கெல்லாம். ஒரு கோழி வளர்த்துட்டு அதுக்கு நாள் ஃபுல்லா அதுக்கு அரிசியை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ 500 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், கழுதைகள், இன்னும் வேலையாட்கள். எப்ப அவரு இதுதான் அந்த அவரு வாழ்ந்து கொண்டிருக்கிற அரண்மனை சொன்னா, அங்க வரும்பொழுதே ஆட்கள் கூட்டம் ஒரு பக்கம், நல்ல உடைமைகள், திருவிழா கோலமா தான் இருக்கும். எதுல புரியுது? காலை வேலை சாப்பாடு, மத்தியான வேலை சாப்பாடு, ராத்திரி வேலை சாப்பாடு கற்பனை பண்ணிப்பாரு. யோபுடைய வீட்டுல ஐயோ என்ன ஆட்கள் கூட்டம், என்னமாலாம் நடந்திருக்கப்பா. அவர் உண்மையா பெரியவரா சின்னவரா? ரொம்ப 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 பெரியவர். ஹல்லேலூயா. அப்ப அவரை போல அந்த நாட்டுல யாருமே கிடையாது. சீமான என்ன பண்ணாரா, வாழ்ந்து வந்தாராம். அவருடைய வாழ்க்கை, அதாவது அந்த தேசத்துக்கு அவர் தான் முத்திரை மோதிரமா இருந்தார். ஆமென். அவருடைய சில பாடுகள் இல்ல, பெரிய பாடுகள் என்ன ஆக ஆரம்பிச்சது, வர ஆரம்பிச்சது.
நல்லா புரிந்து கொள்ள ஆரம்பி. ஆண்டவருடைய ஊழியக்காரராகி இங்க ஒவ்வொருவர் இருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளையா இங்க ஒவ்வொருவர் இருக்கிறீங்க. சொல்லுகிறாரு, கர்த்தர் உன்னை முத்திர மோதிரமா வைக்கிறாரா, எல்லாருடைய கண்ணு யார் மேலதான் இருக்கும். எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. சாதா இருக்கிறவன யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் நல்லா இருக்கிறவன் மேலதான் கொஞ்சம் கண்ணு கடி வரும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னு பிரைஸ்லாம் நம்ம போய் நம்மளை வச்சே பேசுவோம். இந்த வாரம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் பார்த்துருக்கிறீங்க, அடுத்த வாரம் வரும்பொழுது ஹல்லேலூயா அப்படின்ற கையில் 2 பவுனுக்கு என்ன தெரியுது? எல்லாரும் பாஸ்டர் கையில் என்ன தெரியுது? நல்லா சத்தமா சொல்லுங்க ஆமென் அப்படின்ற. கழுத்தில் என்ன தெரிஞ்சிருது? செயின் தெரிஞ்சிருது. கர்த்தருக்காக 2 கரத்திலையும் பயன் பண்ணி இந்த கையில் என்ன தெரிஞ்சது? ஒரு 2 மோதிரம் தெரிஞ்சிருது. அப்படி பார்ப்பீங்க, இவருக்கு வந்த வாழ்வை பாரு, இவருக்கு வந்த. அப்போ ஒரு என்ன ஆயிரும்? சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் என்ன பண்ணாம போகலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். அப்போ ஒரு வித்தியாசம். ஆண்டவர் நம்மள ஒரு முத்திரை மோதிரமா வைக்கிறாரா, மற்றவனை விட நம்மளை கொஞ்சம் வேற மாதிரி வைக்கிறாருனாலே என்ன வந்துடும்? கொஞ்சம் கண் சிமிட்டெல்லாம் என்ன ஆயிரும்? வந்துடும். யோபுவுக்கு ஏகப்பட்ட பாடு வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். அவருக்கு என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே என்ன ஆக ஆரம்பிச்சது? அழிய ஆரம்பித்தது. சொத்துகள், எல்லா சொத்துக்கள் கடந்து போனது, எல்லாம் போச்சு, ஒண்ணும் இல்லாம போனது. அவருடைய 10 பிள்ளைகள் என்னாங்க? மரித்து போனாங்க. ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைங்க எல்லாம் மரித்து போனாங்க. இழப்பு அவரால் ஈடு கொடுக்கவே முடியல. நமக்கு சின்ன ஒன்று ஏதாச்சும் போனாலே ஈடு கொடுக்க முடியல. அவருக்கு சொத்து போனது கூட பெருசா தெரியல. தான் செல்லமா வளர்த்த பிள்ளைங்களை என்ன ஆயிட்டாங்க? போனாங்க. கடைசியா பிசாசு பார்த்தான், உன் சரீரத்தை நான் தொடுவேன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. உச்சம் தலையிலிருந்து அவர் நிக்கிற பாதம் வரைக்கும் கொடிய பருக்கள். சில வியாதி வந்தவங்க சரீரம், சில சுகர் பேஷண்ட், சில கட்டி வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணை பார்த்தாலே நமக்கு 2 நாளுக்கு சாப்பாடு இறங்காது. நான் வெள்ளிக்கிழமை இதை தான் கொஞ்சம் பேசினேன். நான் ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது நிறைய பசங்க கை கால் சிரங்கோடு இருந்திருக்காங்க. எனக்கு கூட சிரங்கெலாம் வந்திருக்குது சின்ன வயசில். எப்பவும் நான் பேக்கெட்டில் கை விட்டுட்டு தான் போவேன். ஏன்னா என் கையில் என்ன இருக்கும், ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்கும். நான் வெளியே கூச்சப்படுவேன், காட்டுறதுக்கு கூச்சப்படுவேன். எப்போ பார்த்தாலும் பேக்கெட்டில் கை விட்டுட்டு இப்படியே தான் போவேன். ஏன்டா அப்படின்னு பார்த்தா கையில் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சு. அசிங்கப்படுவேன், வெளியே காட்டுறதுக்கு அசிங்கப்படுவேன். பசங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்கும். ஒன்றா தான் உட்காந்து படிப்போம். அவன் பக்கத்தில் புண்ணை எந்த நேரம் அவன் என்ன பண்ணுவான்? சூரியவன் இன்னொருத்தன் ஈச்சி ஓட்டிகிட்டே இருப்பான், ஓட்டிட்டு. ஏன்னா அந்த எதில் உட்காரும்? நம்மளாம் புண்ணே வராத மாதிரிலாம் பார்க்குறீங்க. இல்லை பசங்க எங்களுக்குலாம் எல்லாம் வந்ததில்லை இந்த மாதிரி. அல்லேலூயா. எல்லாம் அதில் தான் உருண்டு எழுந்திரிச்சு வந்திருக்கிறோம். ஆமாம், நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஓட்டுவோம். அந்த எதுக்கு புண்ணு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அதில் உட்காந்து அது குழி விழுந்துடும். அந்த புண்ணில் என்ன வந்துடும்? சிலவெல்லாம் தூங்கிடுவான். படிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? என் பக்கத்தில் தான் தூங்கிடும். அவன் நான் விரட்டி விடுவான். எனக்கு என்னத்தை இது வேறு அப்படி தூங்கிட்டு இருக்குது வேறு அப்படின்ட்டு. அப்போ யோபுவுக்கு உடம்பு ஃபுல்லாக என்னதான் கற்பனை பண்ணி பாருங்க. பரு, உடம்பு பூரா வாயில இவ்வளோ பரு வந்திருக்கும். வேதம் சொல்லுது, பூச்சிகளினால் அவன் சரீரம் அடைப்பட்டு கிடந்ததான். ஒரு தண்ணீர் தொட்டி அடைப்பட்டது போல அவன் சரீரம் பூச்சிகளினால் அடைத்து அவன் கையில அடைப்பட்டு இருக்கும். பூச்சி அவன் எங்க போய் விரட்டுவான்? உடம்பெல்லாம் கண்ணு வலி வந்தா கண்ணுகிட்ட சுத்தி என்ன பூச்சி வந்துகிட்டே இருக்கு. அதே போலதான் அவனை சுற்றிலும் பூச்சிகள், துர்நாற்றம். ஒரு இடத்துல புண்ணு வந்தாலே வாட வீச ஆரம்பிச்சிடும். யோபனுடைய கண்ணுகள்ல பூச்சி வந்திருக்கும். அவனுடைய உதடுகள், அவன் சொல்றான், நிலம் வெடித்தது போல என் சரீரம் வெடித்து போய் காணப்பட்டது. ராஜா அவரு அவர் பெரிய ஒரு சீமான். அவருக்கு பூசாத தைலம் இருந்திருக்காது, அவர் போடாத பெர்ஃப்யூம் இருந்திருக்காது, அவர் போடாத ட்ரெஸ் இருந்திருக்காது. ஆனா நல்லா தெரிந்துக்கோ என் அன்பான தேவ பிள்ளையே, முத்திரை மோதிரமாய் உன்னை மாற்றுவேன் சொல்லுகிறாரா? முத்திரை மோதிரமாய் மாற்றுவேன் சொல்லுகிறாரா? அந்த இடைப்பட்ட நாட்கள பாடுகள் உண்டு. இல்ல பாஸ்டர், நான் ஆல்ரெடி பாடுகளுக்குள்ளதான் இருக்கிறேன்னா நல்லா புரிந்துக்கோள். உனக்கு அடுத்தது மேன்மை, உனக்கு அடுத்தது எழுப்புதல், உனக்கு ஒரு ஆசீர்வாதம். யோபனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பாடுகள். சரி, நான் ரொம்ப விவரிக்க விரும்பல, ஏன்னா நிறைய பாயிண்ட் இருக்கு. இவ்வளவு பாடுகள் பட்டாரு ஆண்டவர். யோபனுடைய வாழ்க்கையில 42ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய முன் நிலைமையை பார்க்கலாம் யோபனுடைய பின் நிலைமை அதிகமா ஆசீர்வாதமா இருந்துச்சா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எஸ், பெரிய வாரம் அப்படி மாறுச்சு, வாழ்க்கை மாறுச்சு. அப்போ நல்ல புரிந்த முத்திரை மோதிரமா இருக்குன்னு சொன்னா அடிப்படையான சத்தியத்தை முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 காரியத்தை கர்த்தர் என்னோட பேசினார். அதை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த 3 காரியம் இருக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷன் ஆண்டவர் என்னவாய் மாற்றுகிறாருன்னு சொன்னா முத்திரை மோதிரமாய் மாற்றுகிறார். யோபுவை இதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். யோபுவை நம்ம பார்க்க போற காரியத்தினாலதான் அவர் என்ன பண்ணுகிறார், யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம், வேகமா எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். பிள்ளைங்க வாசிங்க, கவனமா கேளுங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது போது இதை கொஞ்சம் நான் விவரிச்சிருந்தேனே. அதாவது யோபுவின் நாட்களில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, கவனிங்க. அவங்க 10 பிள்ளைங்க இருந்தாங்க. 10 பிள்ளைங்க அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு டேட்டை கொடுத்து வச்சிருந்தாங்க. மூத்த அண்ணன் சொல்லுவான், தம்பி நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் வருவேன், இல்லை நீ என் வீட்டுக்கு வா, அன்னைக்கு எல்லாருக்கும் என்னது விருந்து. அண்ணன் வீட்டில் விருந்து முடிஞ்சிருது. 2வது அண்ணன் சொல்லுவான், இன்னைக்கு என் வீட்டில் விருந்து நீங்களாம் நான் வாங்கன்னு சொல்ல. தங்கச்சி சொல்லுவா, எனக்கு கடைசியாக தான் வரும், இல்லை எனக்கு இந்த வாரம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம சாப்பிடணும்னு சொல்லி எல்லாரும் 10 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நினைக்கிறேன் ஒரே விருந்தாக தான் இருந்திருக்கும். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். உன் சகோதர சகோதரிகளுக்குள்ள நல்ல ஒருமனம் இருக்கணும். ஆமென். அது உன் ரத்த பிறப்பு. ஹல்லேலூயா. உன் உடன் பிறப்பு, கர்த்தர் கொடுத்திருக்கிற உறவுகள், உன் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்முடைய சகோதர சகோதரிக்குள்ள ஸ்டேட்டஸ் பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம உடன் பிறப்புகளுக்குள்ள என்ன பார்க்க கூடாது, அது நம்முடைய ரத்தம், நம்முடைய சரீரம். அதனால எப்பவும் அவங்களுக்குள்ள நம்ம ஒரு மனமா இருக்கணும். சரி, இப்போ அவங்க பிள்ளைகள் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, சகோதரிகள்லாம் அவங்களுக்குள்ள நல்ல அந்யோன்ய ஐக்கியம் மாறி மாறி ஒரு விருந்து விடாது இருந்துச்சு. அப்போ கடைசியாக அப்படி நடக்கும் பொழுதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, தேவனை தங்கள் இருதயத்தில் அவங்க தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து நல்லா கவனிங்க. இப்போ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ யோபுடைய பிள்ளைகள் எல்லாம் விருந்து வீட்டுல எல்லாம் உட்கார்ந்தாங்க, எல்லாம் சாப்பிடுறாங்க. ஓகே. இப்போ கடைசியா யோபு என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, என் பிள்ளைங்க ஒருவேளை அவங்க வெளியே இறங்காம எந்த தவறும் செய்வதை யோபு பார்க்கல. அவங்க உள்ளத்துக்குள்ள யாரை தூசிச்சிருக்கலாம், ஆண்டவரை தூசிச்சிருக்கலாம். எப்படி உள்ளத்துக்குள்ள தூசிப்பாங்க, தான் செய்கைகள் மூலமா யாரை தூசிக்க முடியும். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை நான் இச்சையோடி பார்க்கறதுனால அந்த இடத்துல பிசாசு ஜெயம் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவருடைய நாமம் அங்க தோற்கப்பட ஆரம்பிக்கிறது என் நிமித்தமா. அப்ப ஆண்டவருடைய நாமம் தானே நான் பார்க்கறது தவறா போனாலே ஆண்டவருடைய நாமம் என்ன ஆகுது, தூசிக்கப்படுது. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? சகோதரர்கள் பாவமான காரியத்தை நீ செய்யும் பொழுது யாருடைய நாமம் தூசிக்கப்படுது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீ 4 சுவற்றுக்கு வெளியே செய்வது தான் ஆண்டவர் தூசிக்கு நினைச்சு 4 சுவற்றுக்குள் நீ செய்கிற அந்தரங்க காரியங்கள், அது யாரா இருந்தாலும் உன்னுடைய அந்தரங்க காரியங்கள் கூட அது பாவமா இருக்கும் என்று சொன்னால், உன் இருதயத்துக்கு மட்டும் தெரியும், உனக்கு மட்டும் தெரியக்கூடிய காரியமா இருக்கும் என்று சொன்னாலும் அது பாவமா இருக்கும் சொன்னால் அது யாரை தூசிக்கிறதுக்கு சமம். எத்தனை புரியுது? அப்போ இதைத்தான் யோபு செஞ்சாரு. அப்போ என் பிள்ளைங்க ஒருவேளை ஆண்டவரை தான் இருதயத்தில் தூசிச்சிருப்பார்களோ என்று சொல்லி அதற்காக அவர் என்ன பண்ணுகிறாரா, பலி செலுத்த ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. வேதத்துல நான் பார்த்தேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தேடி பார்த்தேன். வேதத்துல பலி செலுத்தினவர்கள் ஆனா யாருக்கும் கொடுக்கப்படலை, யாரும் அப்படி செய்யல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். எனக்கு தெரிந்தது யோபு. ஒவ்வொரு விதம் பலி செலுத்தினாங்க. ஆபிரகாம் பலி செலுத்தினாரு, மம்ரே பூமியில அந்த மலை மேல. எலியா பலி செலுத்தினாரு, ஈசாக்கு பலி செலுத்தினார். ஆனா யாருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு யோபுவுக்கு இருந்ததை கர்த்தர் என் கண்களை திறந்தாரு. யோபுவை ஏன் ஆண்டவர் முத்திரை மோதிரமா வச்சிருந்தாரு, ஏன் ஆண்டவருடைய பிள்ளை ஆகிய இவர்களை முத்திரை மோதிரமாய் கர்த்தர் வச்சிருந்தாரு சொன்னா, யோபு செய்த காரியம், அவர் எப்படி பலி செலுத்தினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து. ஹல்லேலூயா. அப்போ யோபு பலி செலுத்துவதற்கு எப்போ எந்திரிக்கிறாரா, அதிகாலவே. யோபு வேணா 6 அமர உட்கார்ந்து காலையில் டிஃபனை முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், எல்லா வேலையெல்லாம் பண்ணிட்டு பொறுமையாக கூட என்ன பண்ணியிருக்கலாம், அவர் ஆண்டவருக்கு பலி செலுத்தி இருக்கலாம். இல்லை எல்லா வேலையும் முடிச்சு ஈவினிங் ஓய்ந்து இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், பலி செலுத்தி இருக்கலாம்.
ஆண்டவர் சொன்னார் அந்த காலத்தில் எப்போ பலி கட்டளையாய் மாறுச்சு, மோசேக்கு பிறகு கட்டளை ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பிறகு தான் பலி என்னவாய் மாறுச்சு, கட்டளையா மாறுச்சு. அதற்கு முன்புதான் கர்த்தர் ஆபேல் கிட்ட போய் சொன்னாரா, நீ எனக்கு பலி செலுத்தணும் என்று. காயின் கிட்ட ஆண்டவர் கேட்டாரா, எனக்கு பலி செலுத்தணும் என்று. நோவாட்ட ஆண்டவர் கேட்டாரா, பலி செலுத்தணும் என்று சொல்லி கேட்கல. மோசேக்கு பிறகுதான் அது கட்டளையாய் மாறுச்சு. எத்தனை புரியுது? அப்போ அவர்களுக்கு முன்பதாக வாழ்ந்த மனுஷன் தான் யோபு. யோபு பலி செலுத்தணும்னு ஆண்டவர் சொல்லல, ஆனாலும் பலி செலுத்துகிறார். அதுல இன்னொன்னு, அதிகாலமே எழும்புகிறார். இருளான சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகவே. அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே கிட்ட பிரமாணத்தை கதை சொல்லுகிறாரு, ஒரு கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள். அப்ப ஆண்டவரை கத்தச்சு என்ன நீ முக்கியத்தைப்படுத்தணும், உனக்கு நான் தான் முக்கியம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உன் தகப்பனையாவது, உன் தாயையாவது, உன் பிள்ளையாவது, உன் மனைவியாவது, உன் புருஷனையாவது நேசிப்பாய் என்று சொன்னால் எனக்கு நீ என்ன கிடையாது, பாத்திரன் கிடையாது, எனக்கு நீ தகுதி கிடையாது. பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, ஆண்டவர் வலியுறுத்துகிற காரியம், என்ன நீ முக்கியப்படுத்தணும், என்ன நீ ஃபர்ஸ்டா கனப்படுத்த ஆரம்பிக்கணும். அதைத்தான் அன்னைக்கு யோபு ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது யாரும் சொல்லிக் கொடுக்கல. இந்த மாதிரி வர்ஷிப் கிடையாது, இந்த மாதிரி ஆராதனை கிடையாது, எதுவுமே இல்லாத நேரத்தில் தன் மனசுல தோன்றுச்சு, ஆண்டவருக்கு நான் பலி செலுத்துவது, அதிகாலமே எழுந்து நான் பலி செலுத்தணும். எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கரங்களை தட்டி எஸ், நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. அல்லேலூயா. அப்ப முதலாவது உன்னை கர்த்தர் முத்திரை மோதிரமா வைக்கணும்னா, நீ ஆண்டவரை முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை நீ என்ன பண்ணணும், உங்க வாழ்க்கையில கொடுக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உன்னுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதற்கு முத படி ஆண்டவருடைய 10 கட்டளை. முத கட்டளை என்ன கட்டளை தெரியுமா? பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாகலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கட்டளையே, என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு. ஃபர்ஸ்ட் கட்டளை என்னதான்? உனக்கு நான் தான்டா தேவன், உனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட், அடுத்ததான் உனக்கு எல்லாம். அப்ப ஆண்டவர் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கணும் என்று சொன்னால், உன் வாழ்க்கை இப்ப எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வாழ்க்கை எவ்வளவு கீழே இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் திட்டமா உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை முத்திரை மோதிரமா வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார். உன்னுடைய முதல் படி ஆண்டவரை கனப்படுத்துகிற முதல் படியா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை கனப்படுத்துறோம். எப்படி கனப்படுத்துறோம்? நிறைய விதத்துல நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆண்டவரை கனப்படுத்துற விதத்துல ஒரே ஒரு காரியத்தை நான் வாசிக்க போறோம், நம்ம பேச போகிறோம். ஆண்டவரை கனப்படுத்துற பழைய ஏற்பாட்டுல சில காரியத்தை சொல்லி இருக்கிறாரு. பரிசுத்த ஓய்வுனால கர்த்தர் நமக்கு நித்திய உடன்படிக்கை மாற்றி இருக்கிறாரா. ஆமென். ஓய்வு நாள் ஆண்டவர் ஆராதிக்கிற நீ 6 நாள் நீ உன் வேலையை செய்யலாம். ஆனா கடைசி நாள் நீ என்ன பண்ணணும், எனக்கு நீ கொடுக்கணும். அந்த ஓய்வு நாள் எனக்கு நீ கொடுக்கணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தோட நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறாராம். ஆண்டவர் எல்லா ஜனங்களும் தெரிந்தெடுக்காம இஸ்ரவேல் ஜனத்தை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ இப்போ நான் உன்னை கேட்கிறேன், கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரா இல்லையா? என் துதியை சொல்லி வருவதற்காக நான் இவர்களை தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துற சின்ன பிள்ளையானாலும் பெரியவங்க வாலிபர் யாரா இருந்தாலும் கர்த்தரை துதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்ப நம்ம யாரு? இஸ்ரவேல் பிள்ளைகளாய் மாறுகிறோம் விசுவாசத்தின் அடிப்படையில். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நித்திய உடன்படிக்கை நம்ம தாத்தா பாட்டி காலத்திலே ஏற்படுத்தியாச்சு. என்ன நித்திய உடன்படிக்கை? ஓய்வு நாளை நீ கட்டாயமா அனுசரிச்சேதான் ஆகணும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிறோம், நம்ம சபையில ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிறோம். இந்த நித்திய உடன்படிக்கையில் எத்தனை பேர் நம்ம தவறாம இருக்கிறோம்? இன்னைக்கு வந்த பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் போலியோ சொட்டு மருந்து, தயவு செஞ்சு உன் குழந்தையெல்லாம் கொண்டு வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. நான் அன்னைக்கு பார்த்து என் பிள்ளைய கூட்டிட்டு போகாம விட்டுட்டேன். எனக்கு ரேட்டா தான் தெரியுது, கொண்டு போன கொடுப்பாங்களா? போச்சு, முடிஞ்சு போச்சு, கிடைக்காது. தனியாக ப்ரைவேட்டில் கொடுக்கணும், நான் 1000-2000 செலவழிச்சு என்ன பண்ணணும்? போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும். அப்போ இன்னைக்கு இந்த சத்தியம் சொல்லுவதற்கு நீ வந்திருக்கிறன்னா நீ பாக்கியவதி, பாக்கியவான். ஏன்னா இந்த நித்திய உடன்படிக்கையின் சத்தியம் உன் இருதயத்துக்குள்ள இப்ப ஏறிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இனி நீ ஓய்வு நாள் ஒரு நாள் வீட்டுல இருப்பனா உனக்கு ஞாபகம் வரும், ஓஹோ ஆண்டவர் என்னோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, நான் ஓய்வு நாளுக்கு வந்தே தான் தீரணும் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ சத்தியமா நல்லா கரங்களை தட்டி கதற மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. ஸ்லோவா
அப்ப ஆண்டவருடைய பிள்ளையாகி நமக்கு கட்டாயமா என்னதான்? நமக்கு பண்டிகை எந்த பண்டிகையா தான் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நம்ம வாலிப தம்பி எல்லாரும் பண்டிகை நமக்கு என்ன பண்டிகையா? ஓய்வு நாள் ஆராதனை பண்டிகையா தான் நமக்கு இருக்கணும். அந்த ஆராதனை நம்ம கனப்படுத்துறோமா? வேதத்துல சில இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயாவினுடைய புஸ்தகத்துலலாம் நம்ம பார்த்தா தெரியும். ஓய்வு நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஏசாயா 58:13 வாசிப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. கவனிப்போமே, வேதம் சொல்லி இருக்கிறது. உன் ஓய்வு நாளில ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாதான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உன் இஷ்டமானதை செய்யாம. அப்போ ஓய்வு நாளில் கர்த்தர் கட்டாயப்படுத்துகிற ஒரு காரியம் என்னது? உன் மாம்சத்தின்படி உன் இஷ்டமானபடி நீ நடக்கக்கூடாது. உன் கால் போனபடி அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஞாயிற்றுக்கிழமை உன் மச்சான் வீட்டு கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வீடு வருது, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்கிற நாட்கள் என்னமோ ஒன்று வந்துருச்சு. அப்ப அன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இஷ்டமானதின் படி நீ செய்யக்கூடாது. பாஸ்டர், என் சொந்தக்காரன் எனக்கு பிடிக்காது, ஆனா என்ன பண்றது? அவனுக்கு நான் போய் ஆகணுமே. ஆண்டவர் விட்டு கொடுக்காத. புரியுறவங்க ராமன் சொல்லு. ஆண்டவர் ஒரு மாமா மச்சானுக்காக நீ யாரை விட்டு கொடுக்க கூடாது? உன் பக்கத்து வீட்டுக்காரன் உறவுக்காக நீ யாரை விட்டு கொடுக்க கூடாது? என வேதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட உன் உறவுகள் நித்திய உடன்படிக்கை பண்ணல, உன் உறவுகள் உன்னோட காரியம் பண்ணல, உன் பிதாவாகிய தேவன் உன்னோட நித்திய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு நீ மொய் வச்சாதான் நாளைக்கு உனக்கு வந்து அவன் மொய் வைப்பான். அவன் தான் சொந்தம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு நீ எதையும் கொடுக்காமலே அவர் கொடுக்கிறவர் தான். அவர் யெகோவா தேவன், என் ஆண்டவராக இயேசுவானவர். அந்த ஆண்டவர் உன்னோட உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறாருன்னா எப்படியா உனக்கு மறக்க மனசு வருது? எப்படியா அந்த ஆராதனை விட்டுட்டு உன் உலக வேலையை செய்வதற்கு மனசு வருது? உன் உள்ள அப்போ மாறலையே, உன் உள்ளத்துல ஏசப்பாவை முன்ன வைக்கலையே. எப்படி உன்னை கர்த்தர் முத்திரை மோதிரமா வைப்பார்னா, உள்ளத்துக்குள்ள ஆண்டவரை நீ வச்சாத்தா என் ஆண்டவர் உன்னை முத்திரை மோதிரமா வைப்பார். எஸ், சத்தியத்தை நல்லா புரிந்து கொள். ஓய்வு நாள் ஆண்டவர் உன் இஷ்டமானதை செய்யாத, உன் இஷ்டமானதை பேசாத, உன் இஷ்டமானதின் படி நீ நடந்து போகாத. அது எனக்குரிய நாள். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி கனப்படுத்துறோமா? நாளை ஃபுல்லா கொடுக்கல. அந்த ஆராதனை யோசித்து பாருங்க. எஸ், இந்த சத்தியம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு கேட்காம போச்சு? நம்ம சபையில் இன்னைக்கு நீ வந்திருக்கிறனா, இந்த தவிர இன்னைக்கு கேட்காதவங்க பண்ண தவிர தயவு செஞ்சு நம்ம பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லி ஆமோதிக்கிறீங்க?